அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆப்டிக்கல் மார்க் ரெக்கக்னிஷன். ஓஎம்ஆரோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆப்டிக்கல் மார்க் ரெக்கக்னிஷன். ஓகே, நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் தான் இந்த நியூ ஓஎம்ஆரை டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வேறு ஓஎம்ஆர் ஃபார்மேட் இருந்தது, அதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஓஎம்ஆர் ஷீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கம்மிங் June 15 நம்மளுக்கு குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது, அண்ட் July 12 நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஓஎம்ஆரை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூ ஓஎம்ஆர் ஷீட். ஓகேவா? நமக்கு டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் ஹாலில் கொடுக்க போகிற நியூ ஓஎம்ஆர் ஷீட் இதுதான். ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் சீரியல் நம்பர்னு இருக்கும், இது வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன், இதுவுமே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி வந்துடும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இந்த ஓஎம்ஆர் ஷீட் உங்களுடையது தானா அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தான் நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். ஓகேவா? நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டில் உங்கள் பேர் இருக்கா, ரெஜிஸ்டர் நம்பரில் ஹால் டிக்கெட்டில் இருக்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் இதில் இருக்கா, சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன், இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட கொஸ்டின் புக்லெட் நம்பர், உங்களுக்குன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொஸ்டின் புக்லெட். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஸோ வினா தொகுப்பு எண் அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்கலாம், இல்லை கொஸ்டின் புக்லெட் நம்பர் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த நம்பரை பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த நம்பர் தான் சூஸ் பண்ணணும். இந்த சைடு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இது கிடையாது. ஓகேவா? இது கிடையாது, நீங்கள் வந்து இந்த நம்பர் தான். ஓகேவா? இந்த நம்பர் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே நம்ம எழுதணும். கொஸ்டின் புக்லெட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே வந்து இந்த நம்பரை நம்ம எழுதிடணும். எழுதிட்டு அதை அந்த நம்பருக்கு நேராக ஷேட் பண்ணணும். இப்போ வந்து 2341 அப்படிங்கிற நம்பர் தான் உங்களோட கொஸ்டின் புக்லெட் நம்பர்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் 2 எழுதிட்டு இந்த 2வை ஷேட் பண்ணணும். இங்கே 3 எழுதிட்டு இந்த 3யை ஷேட் பண்ணணும். 4 எழுதிட்டு 4யை ஷேட் பண்ணணும். 1 எழுதிட்டு 1யை ஷேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஓஎம்ஆரில் கொஸ்டின் புக்லெட் நம்பரை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட். ஓகேவா? உங்களோட சிக்னேச்சரை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கணும். நல்லா படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களோட சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் எந்த மாதிரி நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட சிக்னேச்சரை இங்கே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய இந்த பாக்ஸ். ஓகேவா? 200 கொஸ்டின்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1க்கு எங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரே கொஸ்டினுக்கு 2 ஷேடிங் பண்ணிடக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக ஒரே கொஸ்டினுக்கு 2 ஷேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. நீங்கள் அதனால் ஒவ்வொரு கொஸ்டினையும் கேர்ஃபுல்லாக அட்டென்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தவிர நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஷேடிங், எது ஆன்சரோ அதை மட்டும் ஷேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து எந்த கொஸ்டினையும் ஷேட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஓகேவா? 200 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஷேடிங் பண்ணி ஆகணும். இது வந்து கம்பல்சரி. ஓகேவா? ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க, ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க, 200 கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து டார்கன் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஹேவ் யூ டார்கனடு ரெஸ்பெக்டிவ் ஆன்சர் பர்பிள் ஃபார் 200 கொஸ்டின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 200 வினாக்களுக்கும் நீங்கள் கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து 200 வினாக்களையும் நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகேவா? ஷேட் பண்ணி தான் ஆகணும், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷேட் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாச்சும் கொஸ்டின்ஸை ஷேட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இங்கே நோ கொடுத்துட்டு இங்கே வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் ஷேட் பண்ணலை அப்படிங்கிறத எழுதணும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. 200 கொஸ்டினையும் ஷேட் பண்ணுங்க, ஷேட் பண்ணிட்டு இங்கே எஸ் கொடுங்க. நான் 200 கொஸ்டினையும் ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னு எஸ் கொடுங்க. அண்ட் இந்த இடத்துல பிளாங்காக விட்டுருங்க, ஏன்னா நம்ம தான் 200 கொஸ்டினை ஷேட் பண்ணிட்டு அங்கே எஸ் கொடுத்துட்டோம்ல, அதனால இதை பிளாங்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸாம்ஸை எழுதி முடிச்ச பிறகு, உங்களோட எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 200 கொஸ்டின்ஸையும் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப்ரெஷன், ஓகேவா, தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன், உங்களோட இடது பெருவிரல் ரேகையை இந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். ஓகேவா? ஸோ வைக்கும்போது கேர்ஃபுல்லாக இங்கு வேற எங்கேயும் பற்றாமல் கரெக்டாக இந்த ஸ்பேஸில் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். வச்ச பிறகு அவ்வளோதான், எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் சைன் நீங்கள்
அவர் போடுறாராங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் பேஜில் இன்விஜிலேட்டர் சைன் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஷீட் 200 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது பிளாக், ஓகேவா, பிளாக் பால் பாயிண்ட் பென், கருப்பு நிற பந்துமுனை பேனா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் ஷேட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த வட்டத்தை ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வட்டத்தை இது போல் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும். பாதியோ இல்லை டிக் அடிக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த வட்டத்தை ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனில் தான் ஷேட் பண்ணணும். தவறி, அதாவது நம்ம தெரிஞ்சு 2 கொஸ்டினை ஷேட் பண்ணிட மாட்டோம், 2 ஆப்ஷனை. பட் ஆனால் தவறி கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கொஸ்டினுக்கு 2 இடத்துல ஷேட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு மார்க் மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த 200 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடணும். இதில் வந்து நீங்கள் கான்சியஸாக இருங்க. இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எஸ் கொடுத்துருங்க, தம் இம்ப்ரெஷன் வச்சுருங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஓகேவா? எத்தனை ஏ ஆன்சர் பண்ணோம், எத்தனை பி ஆன்சர் பண்ணோம், எத்தனை சி ஆன்சர் பண்ணோம், எத்தனை டி ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி 25ல் இந்த OMR ரிலீஸ் பண்ணி பழைய ஃபார்மேட்டை இப்போ சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வரப்போகிற குரூப் 1 எக்ஸாம்ஸை எல்லாரும் நல்லபடியாக எழுதுங்க. அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.